வெற்றிவேல் முருகனே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ உற்சாகமாக இருக்க தொடங்குவதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை வாழத் தொடங்குவதற்கான முதல் அறிகுறி. உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கை வாழ முடியாது. ஒவ்வொரு நாளும் உன்னை நீ புதுப்பித்து கொள்ள வேண்டும். கட்டாயமாக நீ செல்லும் பாதையில் எது வேண்டுமானாலும் வரும். அதை எதிர்கொள்ள தயாராக இரு. எதை கண்டும் பயப்பட மட்டும் கூடாது. இழந்த காலத்தை நினைக்காதே. இழந்த காலத்தை நினைக்காதே. இருக்கும் காலத்தை சரியாக பயன்படுத்திக்கோ. உனக்காக வாழ்கிறேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் நான் வாழ்கிறேன் என்று அவர்களை சொல்லவை. அப்பத்தான் உன் அன்பு உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய இடத்தில் இருக்குன்னு தெரியும். வாழ்க்கையில் நீ விருப்பங்களை கொண்டிருந்தால் மட்டுமே திருப்பங்களை கொண்டு வரும். அதனால் வாழ்க்கையை கவனமாக வாழ்ந்து காட்டு. உன் பழனி முருகன் சொல்வதை கேட்டு நடந்துக்கோ. நிச்சயமாக பழனி முருகன் சொல்வதை கேட்டு நடந்தால் உன் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும். உனக்கான சுப செய்தி உன் செவியில் கேட்கும். இன்னொன்று சொல்லட்டுமா? உன்னை போலவே எல்லோரும் இருப்பார்கள் என்று ஒருபோதும் நினைக்கக்கூடாது. நினைக்கவே கூடாது. வாழ்க்கைன்னா புல்லு மேலே நடந்து பூ பறிக்கிறதுன்னு நினைக்காதே. முள்ளு மேலே நடந்து பழம் பறிப்பது போல். அதனால் எப்போதுமே கவனமாக இருக்கணும். கவனமாக செல்லணும். கவனமாக எதையும் செய்யணும். ஒரு சில இடத்தில் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். உன் கூட நான் இருக்கும்போது வேறு எதற்கும் பயப்படக்கூடாது. ஆனால் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ கற்றுக்கோ. தெரிஞ்சுக்கோ. தப்பே கிடையாது. வாழ்க்கை சுவராசியமானதுதான். வாழ்க்கை பல விதத்தில் பல கோணங்களில் பலவிதமானவர்களுக்கு பலவிதமாக காட்டும். ஆனால் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் யதார்த்தமாக நடக்கத்தான் செய்யும். இங்கு பிறந்த அனைவருக்குமே வாழ்க்கை என்றால் இனிப்பும் இருக்கும், கசப்பும் இருக்கும், துன்பம் இருக்கும், இன்பம் இருக்கும். ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசமே இல்லை. பணம் இருந்தால் சந்தோஷமாக வாழ்ந்து விடலாமா? இல்லை. கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் இன்பமாக வாழ முடியாதா? முடியும். முடியும். வசதியோடு வாழ்பவர்களை விட வலியோடு வாழ்பவர்கள்தான் இங்கு அதிகமாக உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வசதியாக வாழ்பவர்களுக்கு வழி தெரியாது. வலியோடு வாழ்பவர்களுக்கு வாழ்க்கையே புரியாது. உன் வாழ்க்கையில் கூடிய விரைவில் அற்புதத்தை நிகழ்த்துவேன். அதுதான் சுப செய்தி தருவேன் என்று சொல்கிறேன். நம்பிக்கையோடு இருந்தால் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் எதுவும் மாறாது. நடப்பது நடக்கத்தான் செய்யும். திரும்பவும் சொல்கிறேன், நான் மட்டும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று மட்டும் சொல்லக்கூடாது. என் முருகா, எப்போது என் துயரங்கள் தீரும்? இன்னும் எத்தனை நாட்கள் தான் காத்திருக்க வேண்டும் முருகா என்று ஏங்குகிறாய். கவலைப்படாதே. உன் கவலைகள், துன்பங்கள், துயரங்கள் என அனைத்தும் காணாமல் போய்விடும். நீ ஏதேனும் தீய நிகழ்வுகளில் கால் வைத்து விட்டால் எதுவும் தீண்டாமல் நான் பாதுகாத்து விடுவேன். உன் வாழ்க்கையை அழகாக மாற்றிவிடேன். கவலைப்படாதே. இந்த முருகன் மீது முழுமையான பக்தி உடையவர்கள் சிலர், அப்பா இப்போது எங்களால் கஷ்டத்தை சிறிதளவு தாங்க முடியவில்லை என்று கூறுகிறார்கள். இதற்கு மேல் எங்களால் கஷ்டத்தை அனுபவிக்க முடியாது. அதை தாங்கும் சக்தி சிறிதளவு கூட இல்லை. அதனால் போதும், எனக்கு ஒரு முடிவை தாருங்கள் என்று வேதனையோடு சொல்கிறீர்கள். அப்படிப்பட்டவர்களின் வார்த்தையை கேட்டவுடன் இந்த முருகனின் இதயமானது தூள் தூளாக நொறுங்கி விடுகிறது. அந்த வார்த்தைகளால் நான் உறைந்து போய்விட்டேன். கரைந்தே போய்விட்டேன். என் பிள்ளைகளை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். முடிவை நாமாக அழைக்கக்கூடாது. எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் ஓம் முருகா போற்றி போற்றி என்று என் நாமத்தை கூறு. என் நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க உன் கர்ம வினைகள் அதன் சுபாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துவிடும். என்றும் எதற்காகவும் நீ முன்வைத்த காலை பின் வைக்காதே. அடுத்தவனை நாடி நீ நிற்க வேண்டாம். உனது குறைகளை மற்றவர்களிடம் நீ பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதே.
உன் உழைப்பை போட்டுக்கொண்டே இரு. வாழ்க்கையில் மேடு வல்லம் இன்ப துன்பம் இல்லாமல் இருக்காது. இவைகளை கடந்து வந்தால் தான் நீ வாழும் வாழ்க்கைக்கு நிரந்தர வழி பிறக்கும். போதும் என்ற மனம் வேண்டும். மனதை கட்டுப்படுத்தவே முடியாது. ஆனால் இந்த முருகனிடம் ஐக்கியமாகிவிட்டால் உன்னால் உன் மனதை கட்டுப்படுத்த முடியும். உண்மைதானே? உன்னை உனக்கான வாழ்க்கையோடு வாழ வைப்பேன். நிச்சயமாக அனைத்திலும் வெற்றி பெறச் செய்வேன். அனைத்தும் உன் வாழ்க்கையில் வெகு விரைவில் நடக்கும். உன் வளர்ச்சியானது வானில் மின்னும் நட்சத்திரமாக ஜொலிக்கப் போகிறது. உன் சிரிப்பில்தான் உன் சந்தோஷத்தை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். கவலையே படாதே. எதற்கும் பயப்படக்கூடாது, கலங்கடக்கூடாது. இந்த பழனி முருகன் இருக்கும்போது பயம் என்ற வார்த்தையும் உன்னிடம் இருக்கக்கூடாது. நீ எதையும் வாய் திறந்து கண்ணீரோடு கேட்டால்தான் உன் சப்தம் எனக்கு கேட்குமா என்ன? நிச்சயம் இல்லை. இப்போ உனக்கு என்ன தேவை என்பதை நான் அறிந்து கொண்டேன். உன் வீட்டில் மங்கள நிகழ்வு நடக்காமல் தள்ளி கொண்டு செல்கிறது. ஏதோ ஒருவித தடைகள். எதனால் என்று உனக்கும் புரியவில்லை. எல்லாம் இருக்கிறது. ஆனால் தடங்கள் வந்து உன்னை சிதறடித்து கொண்டிருக்கிறது. உன் கேள்விகளுக்கெல்லாம் விடை கூறப் போகிறேன். ஒரு சில நேரங்களில் உன் பிரச்சனைகளை சமாளிக்கலாம் என்று தைரியத்தோடு இருக்கிறாய். யாரோ உன் மனதை மாற்றி விடுகிறார்கள். சட்டென்று உன்னால் முடியாது என்று அவர்கள் சொல்வதை கேட்டு நீ முடியவில்லை என்று புலம்புகிறாய். வேண்டாம் தங்கமே. கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிறாய். கண்ணீர் விடாதே. தைரியமாக இருக்கணும். இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் எல்லாம் எதுவுமே நிரந்தரம் அல்ல. எல்லாம் மாறும். எப்போது எது நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது என் கஷ்டம்தான் வரும் என்று நினைக்கிறாய். எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும். உன் மனசு தெளிவாக இருந்தால் உன்னை மனம் போல் வாழ வைப்பேன் இந்த முருகன். கஷ்டம் என்பது இனி உன் வாழ்க்கையில் வராது. வந்தாலும் அதை நீக்கி விடுவேன். உன் வெற்றியை பார். எப்படி கொண்டாடப் போகிறாய் என்றால், ஆனால் அதை உன் தலைக்கு எடுத்துச் செல்லக்கூடாது. உன் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் காரணம் எது என்பதையும் நினைவில் வச்சுக்கோ. ஆனால் உன் தோல்வியை மனதில் பதிய வச்சு கொள்ளாதே. அது உன் தன்னம்பிக்கையை குறைத்துவிடும். உன் வாழ்க்கையில் ஏற்படும் நன்மை தீமைகளை இந்த பழனி முருகன் சீராக்குவேன். நான் உனக்கு எந்த விதமான தீமைகளையும் ஏற்பட விட மாட்டேன். தீங்கிழைக்கும் எதிரிகளை நான் பார்த்துக் கொள்கிறேன். எதற்கும் கலங்காதே. இந்த முருகன் உனக்காகத்தான் இருக்கிறேன். யாரையும் முழுமையாக மட்டும் நம்பாதே. உன்னை மட்டுமே வாழ்க்கையில் நம்பு. யோசிச்சு செய். ஒன்றுக்கு 2 முறை யோசித்து செய். நிச்சயமாக உன் வாழ்க்கை பிரகாசமாக ஜொலிக்கும். ஏன்னா உன் வீட்டில் சுப செய்தி கேட்கப் போகிறது. இதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய். நான் தந்ததும் எனக்கு வந்து நன்றி கூறப் போகிறாய். ஆனந்த கண்ணீரோடு உன்னை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பேன் இந்த பழனி முருகன். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.